வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் ஆற்றல் மின்திறன் அப்படின்னு வந்து நம்ம இதை வரையறை சொல்கிறோம். ஸோ மின் ஆற்றல் மற்றும் மின்திறன் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். பொதுவாக வந்து ஆற்றல் அப்படிங்கிறத வேலை வந்து ஆற்றலுக்கு சமமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அவ்வளவு வேலை செய்யலாம். அப்போ பொதுவாக ஜென்ரல் டெஃபினிஷன் நம்ம கொடுக்கும்போது ஒர்க் ஈக்குவல் டு எனர்ஜி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பவர் அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேலையை எவ்வளவு நேரத்தில் நம்ம முடிக்கிறோமோ அதை வந்து பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ எவ்வளவு ஒர்க்கு ஒரு பர்டிகுலர் டைமில் முடியுதோ அதை வந்து நம்ம பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சிம்பிளாக டெஃபினிஷனில் எப்படி எழுதிக்கலாம்? பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், அல்லது எனர்ஜி பை டைம் அப்படின்னு கூட நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்போ பொதுவான டெஃபினேஷனாக நம்ம சொல்லும்போது ஒர்க்கும் எனர்ஜியும் ஈக்குவல், அதனால தான் ரெண்டுக்குமே நம்ம சேம் யூனிட் ஜூல் பயன்படுத்திடுறோம். பவர் அப்படின்னு சொல்லும்போது the rate at which the work done அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு வேலை செய்யப்பட்டது அப்படிங்கிறத பவர் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். பட் இங்கே எலக்ட்ரிக் பவர் எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு பேட்டரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ சர்க்கியூட்டில் ஒரு ரெசிஸ்டர் வந்து எடுத்திருக்கோம். இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். இப்போ இதில் நம்ம சில பாயிண்ட்ஸை வந்து இங்கே நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் வந்து ஏ அப்படிங்கிற பாயிண்ட், இது பி, சி, இந்த பாயிண்ட் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது பொதுவாகவே நமக்கு பேட்டரியை பற்றி தெரியும். பேட்டரி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கறது இல்லை, அது வந்து எனர்ஜியை வந்து கொடுக்குது இல்லையா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணுது. அப்போது பேட்டரிங்கிறது நாட் அ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இட் நாட் ப்ரொவைட்ஸ் தி எலக்ட்ரான்ஸ் டு தி சர்க்யூட், இட் ப்ரொவைட்ஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லையா? அதனால தான் அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த கண்டக்டரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு சம் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸை வந்து மூவ் பண்ண வைக்குது. அப்போ எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷன்லேருந்து எங்கே மூவ் ஆகுது? ஸோ நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. பட் கன்வென்ஷனலாக நம்ம கரண்ட்டோட டைரக்ஷன் எடுத்துக்கும் போது பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல்ஸ்க்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் கரண்ட்டுன்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் வச்சு தான் இங்கே நம்ம படிக்க போகிறோம். சரி, அப்போது இதில் சில பாசிட்டிவ் சார்ஜஸ் டிக்யூ அப்படிங்கிற கண்டென்ட் பாசிட்டிவ் சார்ஜஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுது. அப்புறம் பியிலேருந்து ட்ராவல் பண்ணுற அந்த சார்ஜஸ் சியிலேருந்து டிக்கு ட்ராவல் பண்ணி அகெயின் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வர்றதா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இல்லையா, டிக்யூ அப்படிங்கிற கண்டென்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் இட் கெயின்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லையா? அப்போது பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கெயின்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நம்ம சொல்லணும். அது யாருக்கிட்ட இருந்து வாங்கிக்குது? பேட்டரி கிட்ட இருந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்குது. அப்போ பேட்டரிக்கு சம் எனர்ஜி லாஸ் ஆகும். அது லாஸ் ஆகிற எனர்ஜி நம்ம என்னென்னு சொல்லலாம்? எலக்ட்ரிக் கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கெமிக்கல் எனர்ஜி பேட்டரிக்கு லாஸ் ஆகுது, சார்ஜஸ்க்கு அது கெயின் ஆகிடுது. சரி, அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுது. அகெயின் அது ரெசிஸ்டருக்கு வரும்போது ஒரு கன்சியூமர் இல்லையா, அந்த கன்சியூமர் கிட்ட கிராஸ் பண்ணும்போது இட் லாசஸ் ஃபியூ ஆர் சம் அமௌண்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இது லாஸ் பண்ணுற எனர்ஜி அந்த மெட்டீரியலுக்கு அந்த ரெசிஸ்டருக்கு கெயினாக மாறிடும் இல்லையா? ஸோ அப்போது இது வந்து இங்கேருந்து வரும்போது எனர்ஜியை வாங்கிட்டு வந்த அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வாங்கிட்டு வந்த எனர்ஜியை இந்த ரெசிஸ்டருக்கு வந்து கொடுத்துருது. அண்ட் சியிலேருந்து டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. அப்போது பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இட் லாசஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இல்லையா. பாசிட்டிவ் சார்ஜோட எனர்ஜி வந்து இந்த இடத்துல லாஸ் ஆகுது. அப்போ இங்கேருந்து கெயின், இங்கேருந்து கீழே வர ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவ் சார்ஜஸோட எனர்ஜி வந்து கம்மியாகிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அகெயின் வந்து ஏங்கிற பாயிண்ட்டு ரீச் பண்ணுது. அப்போது நேரம் ஆக ஆக தொடர்ச்சியாக இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பேட்டரியோட எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். அந்த கெமிக்கல் எனர்ஜி கம்மியாகிட்டே இருக்கும். அப்போது தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை பேட்டரி சர்க்கியூட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த சார்ஜஸ் வந்து எவ்வளவு எனர்ஜியை லாஸ் பண்ணுதோ அது இந்த ரெசிஸ்டருக்கு கெயினாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது இப்போ லாஸ் பண்ண எனர்ஜி என்ன அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலாக இங்கே வந்து டியூ அப்படிங்கிற எனர்ஜியை வந்து அது லாஸ் பண்ணுது, அது இதுக்கு கெயின் ஆயிடுது. அதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ இந்த பேட்டரியிலேருந்து ப்ரொவைட் பண்ணுற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V அண்ட் ஓடுற அந்த சார்ஜஸ் வந்து DQ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பவர் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? பவர் ஈக்குவல் டு, ஜென்ரலாகவே பவர் அப்படின்னாவே ஃபார்முலா என்ன எழுதலாம்? எனர்ஜி ஆர் ஒர்க் இல்லையா, எனர்ஜி பை டைம் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை டைம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு என்னன்னு தெரியும்? V dQ. டைம் வந்து dt அப்படிங்கிற ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் அந்த ப்ராசஸ் நடக்குது. இதில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஈக்குவேஷன் I ஈக்குவல் என்னன்னு தெரியும்? dQ டிவைடட் பை dt அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ இந்த dQ பை dtக்கு மேலே ஐன்னு எழுதிடலாமா? அப்போ பவர் P ஈக்குவல் டு V இன்ட்டு I அப்படின்னு எழுதலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பவர் வந்து VI ஈக்குவல் டு P. இந்த ஃபார்முலா சிம்பிளாக நம்ம என்னன்னு சொல்லலாம்? VIP ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் யாருக்கு இருக்கும்? VIP வந்து ஹேவிங் சம் மோர் பவர். ஸோ அப்போ VI ஈக்குவல் டு P, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு கரண்ட் ஈக்குவல் டு பவர் அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஈக்குவேஷன். ஸோ பவரை வந்து என்ன யூனிட்டால் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா வாட் அப்படிங்கிற ஒரு யூனிட். ஸோ இதை ஒரே லெட்டரில் சொல்லும்போது கேபிட்டல் W வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பவரோட யூனிட் வந்து வாட். இப்போ இதிலிருந்து நம்ம எனர்ஜியும் டிஃபைன் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அப்போது எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு இங்கே நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம்? பவர் இன்ட்டு டைம்னு சொல்லலாமா? பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். இப்போது சிம்பிளாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. சரி, அப்போது ஆற்றல் ஈக்குவல் டு என்ன நம்ம எடுத்துக்கிறோம்? திறனையும் நேரத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். அப்போ எனர்ஜியோட யூனிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட யூனிட் வந்து பவரோட யூனிட் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? வாட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, வாட். பொதுவாக SI யூனிட் ஆஃப் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து நம்ம கரண்ட்டுக்கு மட்டும் அதிக அளவில் நம்ம இதை பயன்படுத்துறதுனால செகண்ட் இங்கே ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ஸ் வந்து இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், மணி நேரம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அப்போ வாட் ஹார்ஸ் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். பவரோட யூனிட் வந்து வாட், அதே போல் எனர்ஜியோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஹார்ஸ் அப்படிங்கிறது அதோட யூனிட். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆர் ஜூல் அப்படின்னு இன்னொரு யூனிட் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட் ஹார்ஸுங்கிறதே சின்ன யூனிட் தான். இதை விட கொஞ்சம் பெரிய யூனிட்ஸ் தான் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நம்ம சென்டிமீட்டர்லாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியாது. சில இடத்துல கொஞ்சம் பெரிய அளவில் அந்த பொருள் நீளம் கொண்டதாக இருந்ததுன்னா மீட்டர் நம்ம பயன்படுத்தினா கன்வீனியண்ட்டாக இருக்கும். சில இடங்கள் அதுவும் பயன்படுத்த முடியாதுன்னா கிலோமீட்டர் அப்படிங்கிற யூனிட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதே போல் இங்கே வாட் ஹார்ங்கிறதே வந்து எனர்ஜியை மெஷர் பண்ணுற ஒரு சின்ன யூனிட் தான். இப்போ இதை விட பெரிய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வாட் ஹார்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட்டை வந்து நம்ம பொதுவாக நிறைய இடத்துல பயன்படுத்துகிறோம். இதை தான் கலோக்கியலாக நம்ம வந்து யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வீட்டிலலாம் கரண்ட்டு பில் வந்து நம்ம கணக்கு எடுக்கும்போது ஒரு 10 யூனிட் ஓடி இருக்குது, 100 யூனிட் ஓடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ யூனிட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாட் ஹார்ங்கிறது தான் 1 யூனிட். இப்போ கிலோ வாட் ஹார் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ ஜூலுக்கு ஈக்குவல்? 1 கிலோ வாட் ஹார்ங்கிறது ஹவு மெனி ஜூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம். இட் இஸ் கிலோ வாட் அப்படிங்கிறது எவ்வளோ? 1000 வாட்டா? 1000 வாட். 1 ஹார்ங்கிறத செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க, 3600 செகண்ட்ஸ் இல்லையா. அப்போ 3600 செகண்ட்ஸ். இப்போ இதில் 36 அப்படியே எழுதிக்கோங்க. எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்கள், 5 ஜீரோஸ் இருக்கா? 10⁵ 5
இந்த இடத்துல வாட் செகண்ட் ரெண்டும் இருக்குது. இதுக்கு பதில் என்ன எழுதிடலாம், ஜூல் அப்படின்னு எழுதிடலாம். அப்போது 1 கிலோவாட் ஹவர் வந்து ஈக்குவல் டு 36 × 10⁵ ஜூல்ஸ் ஆர் 36ங்கிறது எப்படி எழுதலாம், 3.6 × 10 கூட எழுதலாம் இல்லையா. இப்போ இன்டூ இதை என்ன எடுத்துக்கலாம், 10⁵ அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 3.6 இன்டூ இங்கே 10⁻1 இருக்குது, 10⁵ இருக்குது. இப்போ என்ன ஆயிரும், பவர் வந்து ஆட் ஆகுமா, 10⁶ ஜூல்ஸ் அப்படின்னு கூட இந்த இடத்துல எழுதலாம். அப்போ 1 கிலோவாட் ஹவருங்கிறது வந்து 3.6 × 10⁶ ஜூல்ஸ்க்கு ஈக்குவல். இதுவும் கூட ஒரு 1 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை தவிர நம்ம இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, விஐபி ஃபார்முலா, பவரோட ஃபார்முலா. பவர் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், P = VI அப்படின்னு வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இதை சப்போஸ் உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கரண்ட்டும் தெரிஞ்சதுன்னா பவரை ஈஸியாக இந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் சொல்லிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜும் தெரிஞ்சதுன்னா, இல்லை வந்து கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸ்க்கு பவரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவைலபிள் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு இன்னொரு குவான்டிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேரியஸ் ஃபார்ம்ஸ்க்கு வந்து நம்ம இந்த பவரை சொல்லலாம். இப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதோட இன்னொரு ஃபார்ம் எப்படி கொண்டு வரோம் பாருங்கள். நமக்கு ஓம்ஸ்லா ஆல்ரெடி தெரியும், V = IR அப்படிங்கிறது ஓம்ஸ்லா. இப்போ இந்த V எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், P = Vக்கு பதில் என்ன போடலாம், IR. இங்கே இன்னொரு I இருக்குது, I. அப்போ I × I என்ன ஆயிரும், I² R அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு ஃபார்ம். P = I² R அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்ம். இதே போல் அகெயின் P = இதில் V வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஐக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம், V/Rன்னு எழுதலாமா, ஏன்னா V = IR, I = V/R. இப்போ V/R அப்படின்னு எழுதலாம். இப்போ V × V என்ன ஆயிரும், V². இப்போ P = V²/Rன்னு எழுதலாம். இது இன்னொரு ஃபார்ம். ஓகே, அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது பவருக்கு. பவர் P = VI, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கரண்ட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பவரை கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இஃப் யூ நோ கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார் பவர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து டிஃப்ரென்ஷியேட் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு நீங்கள் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து எழுத வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன ஈக்குவேஷன் எழுதுவீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு நம்ம இங்கே ஈக்குவேஷன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா. அப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் தட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இன்டூ டைம். அப்போ எலக்ட்ரிக் பவருங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, எலக்ட்ரிக் பவருங்கிறது rate at which the electric energy is done. அப்போது இது ரெண்டும் டெஃபினிஷன் எழுதிடுவீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் வந்து ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் எழுதலாம். என்ன ஈக்குவேஷன்ஸ் எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு எனர்ஜிக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி = எலக்ட்ரிக் பவர் இன்ட்டு டைம். அடுத்தது எலக்ட்ரிக் பவர் = எலக்ட்ரிக் எனர்ஜி / டைம் எழுதிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எழுதலாம். அப்போ யூனிட் எழுதும்போது எனர்ஜியோட யூனிட் என்ன எழுதுவீங்க, எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு வந்து ஜூல் இல்லைன்னா வாட் ஹார்ஸ். பவருக்கு எழுதும்போது வாட் அப்படிங்கிற யூனிட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இது ஒரு கொஸ்டின், உங்களுக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கும். ரெண்டாவது வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் இல்லையா, வேரியஸ் ஈக்குவேஷன்ஸ். இந்த 3 ஈக்குவேஷன் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3. இந்த 3ஐயும் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு இன்னொன்று பவரோட ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண சொல்லி ஒரு தனி 2 மார்க் ஒன்று இருக்குது. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் பவர் வந்து எப்படி டெரைவ் பண்ணுறது, P = VIங்கிற ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரீங்கிறத ஒரு 2 மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து கவர் ஆகலாம். எலக்ட்ரிக் எனர்ஜியோட யூனிட், எலக்ட்ரிக் பவரோட யூனிட் வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான நிறையா 2 மார்க்ஸ் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு பகுதி, கண்டிப்பாக படிக்க வேண்டிய பகுதி. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.